நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன? இல்ல சார், இது என்னது இது? அப்பா ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. அதுக்கு இல்ல, உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. நான்சென்ஸ். அவர் எதுக்கு என்ன பார்க்கணும்? இல்ல சார், சொன்னாங்க. முதல்ல அவர் யார் ஆபீஸ்க்குள்ள விட்டது? சார் சார், சாரி சார். என்ன பண்றானுங்க இந்த HR பசங்க? சார் சார், இல்ல சார். சரி, இப்போ நீ எதுக்கு வந்த? அது சொல்லு. சார், அப்பா காராசே வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கு? இல்ல சார், உங்களுக்கு தரலான்னு தான். காராசே எனக்கு ஒண்ணும் தெரியா? இல்ல சார், வந்து சும்மா. நீ எதுக்கு எனக்கு காராசே வாங்கிட்டு வர? இல்ல சார், காராசேவ கர்ட் ரைஸ்ல வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தான். அறிவே கிடையாது அவனுக்கு. சார், எத்தனை வாட்டி சொன்னாலும் புத்தி வராதா? இல்ல சார். என்ன தைரியம் தான் எங்க அப்பா காராசே வாங்கிட்டு வந்தாரு ஏறமுக்குள்ள எடுத்து வந்து நிப்ப? காராசே கொடுத்து எனக்கு ஐஸ் வைக்கிறியா? ஐயோ, இல்ல சார். இது காராசேவே கிடையாது. இல்ல சார், இது காராசேவ் தான். கோவில்பட்டியில ஸ்பெஷலா போட்டது. நான் அதை சொல்ல. இது காராசேவ் கிடையாது. நீ எனக்கு பண்ற ஃபேவர். இந்த காராசே வாங்கி சாப்பிட்டு அப்புறம் எந்த வாயால உன்னை திட்டுறது? திட்டலாம் சார். திட்டினா நீ என்ன சொல்லுவ? இந்த விஸ்வநாதனுக்கு விசுவாசமே கிடையாது, காராசேவை வாங்கி தின்னுட்டு நன்றி எல்லாம் என்ன திட்டான்னு சொல்லுவேன், அதானே? நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் சார். சரி, நீயே யோசிச்சு சொல்லு. எதுக்காக இப்ப நீ காராசே கொண்டு வந்த? வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மீ? சார், அப்படிலாம் எதையும் யோசிச்செல்லாம் நான் கொண்டு வரல சார். இந்த ஆபீஸ்ல எத்தனையோ பேர் இருக்காங்க, இது எதுக்கு எனக்கு கொண்டு வந்த? சார், நான் என்ன காராசே வாங்கி சாப்பிட முடியாதானா? இல்ல இந்த அவ்வியார் அதிகமான கொடுத்த மாதிரி உலகத்துல யாருக்குமே கிடைக்காத அதிசய நெல்லிக்கனியா? சாரி சார். என்ன சாரி? இல்ல சார், உங்க மேல இருக்கிற மரியாதையில. மரியாதை இருந்தா காராசே வாங்கிட்டு வந்துறீங்களா? சார். என்ன நான்சென்ஸ் இது? ஆர் யூ நாட் மெச்சூர்ட் எனஃப்? சார், எனக்கு மேல இருக்கவர் பாம்பேல இருக்காரு. நான் அவரை பார்க்க போகும்போது கிராண்ட் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போனா என்ன நினைப்பாரு? என்ன பத்தி அசிங்கமா நினைக்க மாட்டாரு? எஸ் சார். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இது பகவத்கீதை. கடமையை செய், உன்னோட பலன் உன்னை தானா தேடி வரும். இது நல்ல ஆபீஸோட கீதை. எனக்கு நீ இதான் பண்ணு நினைச்சேன்னா உன் வேலையை கரெக்டா பண்ணு, அது போதும். புரியுதா? எஸ் சார். இன்னொரு தடவை இப்படி பண்ணக்கூடாது. இன்னைக்கு காராசே வாங்கிட்டு வருவேன், காரணம் கேட்டா மரியாதைன்னுவேன். அதை நான் நம்புறவனா இருந்தா எனக்கு என்ன தோணும்? நீ நல்லவனும் காராசே வாங்கிட்டு வர்றது கார்த்திக்கும் சூசனும் தப்பானவங்க தோணும். சார், இன்னைக்கு காராசே கொண்டு வருவேன், நாளைக்கு கொண்டு வரலன்னா அன்னைக்கு மரியாதையா இருந்தா இப்ப மரியாதை குறையுதோன்னு யோசிக்க மாட்டேன்? எஸ் சார். என்னடா ஒரு 50 ரூபா காராசேவுக்கு 5 பக்கம் வசனம் பேசுறேன்னு நினைக்காத. எல்லா லஞ்சமும் இப்படிதான் ஆரம்பிக்குது. கொடுத்து பழகிட்டா அப்புறம் எதிர்பார்க்க ஆரம்பிப்பான். அப்புறம் முக்கியமா கொடுக்கவே கூடாதுன்னு நினைச்சு நேர்மையா வாழ்றவனுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். எஸ் சார். ஹாப்பி பர்த்டேன்னு சாக்லேட் கொடுக்கறது, தோட்டத்துல விளைஞ்சுன்னு கத்திரிக்காய் கொண்டு வர்றது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இன்னொரு தடவை பார்சலோட இப்படி ரூம்குள்ள வந்தா உன் சீட்டை கழிச்சிருவேன். எஸ் சார். இப்படி ஏதாவது நீ என்கிட்ட கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? பாக்கெட்டை வாங்கி டிரைவர்கிட்ட கொடுப்பேன். நாளைக்கு உங்ககிட்ட சேவ் நல்லா இருந்துச்சுன்னு போய் சொல்லுவேன். இதுவே உன் கீழே இருக்கவன்ட்ட கொடுத்தா அவன் 10 நாளைக்கு பழையது வச்சு சாப்பிடுவான், உன்னை நினைச்சு பார்ப்பான். உனக்கு கீழே இருக்கவனுக்கு ஒரு நல்லது பண்ணா அதுக்கு பேர் உதவி, அன்பு, அக்கறை. உனக்கு மேல இருக்கவனுக்கு ஏதாவது பண்ணா அதுக்கு பேர் லஞ்சம், எதிர்பார்ப்பு. புரியுதா? முதல்ல ஒரு ப்ரொஃபஷனலா எப்படி நடந்துக்கணும்னு யோசி. கொஞ்சமாவது வளர முயற்சி பண்ணு. எஸ் சார். நீ போலாம். சார், என்ன? இந்த ஒரு தடவை மட்டும். உங்களுக்கு எல்லாம் ஆபீஸ்ல எப்படி நடந்துக்கிறது கிளாஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு. கெட் அவுட். நான் காஃபி. நீங்க ஆர்டர் பண்ணலதான். நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து நான் தான் வாங்கிட்டு வந்தேன். குட் மார்னிங். குட் மார்னிங். இப்பதான் உன்னை பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன், நீயே வந்து நிக்கிற. என்னை பத்தி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? நல்லவனா கெட்டவனா? என்னங்க அப்படி பாக்குறீங்க? அப்ப நிஜமாவே அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தீங்களா? இல்ல, எனக்கு அந்த சந்தேகம் எப்பவுமே இல்ல. நீ நல்லவன் எனக்கு தெரியும். என்னங்க திடீர்னு சீரியஸ் ஆயிட்டீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ கேட்ட, நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். என்ன தனியா கேண்டீன்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல, சும்மாதான். நான் ஒன்னு சொல்லுவேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா?
என்ன? நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. நல்ல மாதிரியா இல்ல மோசமாவா? நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல. நீங்க மாறிட்டீங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அதான் என்ன மாறிட்டேன்னு சொல்லு. நீங்க கொஞ்சம் வீக்கான மாதிரி. சாரி. பரவாயில்ல, சொல்லு. இல்ல, நான் வரப்போ நீங்க போல்டா ஸ்ட்ராங்கா பெருசா அழட்டிக்காம வேற மாதிரி இருப்பீங்க. இப்போ எப்படி ஆயிட்ட? ரொம்ப சாஃப்டா. ஏன் டிப்ளமேட்டிக்கா பதில் சொல்ற? கொஞ்சம் நான் வீக்கான மாதிரி ஃபீல் பண்றேன் இல்லையா? ஆமா, கொஞ்சம். எல்லாம் உன்னாலதான். சூசன், என் லைஃப்ல திரும்பவும் காதல் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுவும் உன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் கிட்ட. அந்த அன்பு ஒண்ணுதான் என்ன வீக் ஆக்கிடுச்சு. என்ன பதிலே காணோம்? இல்ல, அப்படி இருக்கிறது தப்பு தானே. அப்படி பார்த்தா உலகத்துல எல்லாருமே அப்படி ஒரு அன்புக்கு அடிமைதான். அன்பு வைக்கிறது, மனசு ஒருத்தர்கிட்ட பறி கொடுக்கறது எல்லாம் தப்பில்ல. ஆனா அந்த அன்பை தப்பான ஆளுங்க மேல வைக்கும் போதுதான் அது வீக் ஆயிடுது. அந்த அன்பை அவங்க புரிஞ்சுக்காம தூக்கி போட்டா ரொம்ப கஷ்டமாயிடும். மத்தபடி காதலோ நேசிக்கிறதோ தப்பு இல்லை. என்ன சொல்ற? அப்புறம் நானே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன். என்ன? உன்னை பத்தி ஒரு சின்ன விஷயம் கேள்விப்பட்டேன். என்னன்னு சொல்லுங்க. யார் சொன்னது? சொன்னது டேவிட் தான். ஆனா எல்லாருக்குமே அது தெரியும்னு அவர் சொல்றாரு. என்ன விஷயம் சொல்லுங்க. அவர் சொன்னதை நான் நம்பல. பரவாயில்லங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்றதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. தப்பில்லதான். ஆனா அது உண்மையான உன்கிட்ட கேக்குறதே அசிங்கம்னு தோணுது. என்ன, கோவப்படுவேன் சண்டை போடுவேன்னு சொன்னாரா? அது உண்மைதானே? அதான் சொன்னாரு. போய் அவர் வேற எதுவும் சொல்லியிருக்காரு, நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க. வேற என்ன? இல்ல, நீங்க கொடுத்த பில்டப்புக்கும் நான் சொன்னதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. அதான். அப்படின்னா எனக்கு தெரியாம ஏதாவது இருக்கா கார்த்திக்? இல்ல, நீ ஏதாவது மறைக்கிறியா? அது அப்படி இல்ல. கார்த்திக், நீ நேர்மையான ஆளு, பொய் சொல்ல மாட்ட. என்ன காதலிக்கிறேன்னு தேடி வந்து சொன்ன ஆளு நீ. நீ எதையுமே என்கிட்ட இருந்து மறைக்கிறதா எனக்கு தோணல. உன்னை பத்தி யார் தப்பா பேசினாலும் நான் நம்பவும் மாட்டேன். அப்படிதானே கார்த்திக்? சூசன், நான் உங்களுக்கு நேர்மையானவனும் ரொம்ப கரெக்டான ஆளும் இல்லைங்க. இப்படி சொன்னா நான் உன்னை சந்தேகப்படுவேன் நினைக்கிறியா? சச்சா, அப்படிலாம் இல்ல. ஐ ட்ரஸ்ட் யூ கார்த்திக். மத்தவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போறாங்க, விடு. அத நான் நம்ப மாட்டேன். சூசன். ஆமா கார்த்திக், நான் உன்னை பிளைண்டா நம்புறேன். ஒருத்தரை நம்புறதுக்கு முன்னாடி நாம எவ்வளவு வேணா குழம்பலாம், யோசிக்கலாம், அவரை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம், எல்லார்கிட்டயும் விசாரிக்கலாம். ஆனா நம்பிட்டா அதுக்கப்புறம் அந்த கடவுளே வந்து சொன்னாலும் அவனை சந்தேகப்படக்கூடாது. இதுதான் என்னோட பாலிசி. மனசை கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சாச்சு. இனிமே யோசிக்க ஒண்ணுமே இல்ல. இப்ப என்னோட ஒரே கவலை எல்லாம் உன்னோட எப்படி சந்தோஷமா வாழ்றதுன்னு தான். I love you, Karthik. I trust you forever. காஃபியை சாப்பிடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா இங்க. என்னது? ரொம்பதான். மாமா என்ன சொல்றாரு? ஏய், சாரி, கார்த்தியோட மாமா என்ன சொல்றாரு? என்னங்க சிரிக்கிறீங்க? யாருக்கு யார் மாமா? சரி, மாமா இல்ல மாமனார்.
ஒரு நாளும் கிடையாது. அப்பா எனக்கு வேற பையனை பார்த்திருக்காரு. ஐயோ என்னங்க திரும்ப 80வது எபிசோட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? ஆமா, அத சொல்லதான் அப்பா அவசரமா வந்துட்டு போனாரு. விளையாடாத ராஜி. என் அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதா கார்த்தி? அதை சிரிச்சுக்கிட்டே சொல்ற. வேற என்ன பண்றது? நாம ஒண்ணு நினைக்கிறோம், கடவுள் ஒண்ணு பண்றாரு. நீ எங்க நினைச்ச? இதான் ஒண்ணுமே நினைக்கலையே. சரி, தப்பு என் மேலதான். போதுமா? தப்ப ஒத்துக்கிட்டா இல்லைன்னு ஆயிருமா? ஏங்க உங்க அப்பா என்னமோ இனிமேதான் மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொன்னாரு. அது உங்ககிட்ட, என்கிட்ட பாத்துட்டேன்னு சொன்னாரு. நீ என்ன சொன்ன? நான் என்ன கார்த்தி சொல்ல முடியும்? ஏங்க நீங்க சிரிக்கிறீங்க. மச்சான் ராஜி கலாய்க்கிறாங்கடா. என் நிலைமைய நினைச்சு நான் சிரிக்கிறேன் விஷ்ணு. எனக்கு வேற என்ன செய்யறதுன்னே தெரியல. பையன் யாரு? எதுக்கு கார்த்தி சொன்னா நீ டென்ஷன் ஆவ? அவர் பார்த்த பையன் யாருன்னு சொல்லு. அது அது எதுக்கு உனக்கு கார்த்திக்? சொல்லுன்னு சொல்றேன்ல. பையன் எப்படி அழகா இருப்பானா? ம், சூப்பரா இருப்பானா? பையன் பேர் என்ன? ஆர்யா. ஆரியாவா? என்ன பண்றான்? என்னமோ பண்றான். உனக்கு எதுக்கு அதெல்லாம் கார்த்திக்? என்ன பண்றான்னு சொல்லு. ஏன் கார்த்திக், எனக்கு எங்க அப்பா உன்னோட ஒரு நல்ல பையனை பார்த்தா நீ சந்தோஷப்பட மாட்டியா? ஏங்க அந்த ஆரியா என்ன பண்றா மட்டும் சொல்லுங்க. நான் சொல்றேன்டா. ம் அவன் எங்கேயாவது லண்டன்லயோ பிரான்ஸ்லயோ வேலை செஞ்சுட்டு இருப்பான். இல்ல, பையன் மெட்ராஸ் தான். என்ன பண்றான்? ஏங்க ம். நல்ல பையனா? ரொம்ப சூப்பரான பையன், ரொம்ப ஜாலியான டைப்பு, எல்லாத்தையும் கூலா எடுத்துப்பானா. கார்த்திக் மாதிரி சிடுமூஞ்சி இல்ல. என்ன பண்றான்னு கேட்டா வேற என்னென்னமோ காரணம் சொல்ற. சொல்றேன். அது நடிக்காத ராஜி. ஆ அவன் நடிகன். நடிகனா? ஆமா, அவர் நடிச்சு ராஜா ராணின்னு ஒரு படம் கூட இப்ப ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கான். மூஞ்ச பாரு. அப்பா, என்ன கோவம் வருது உனக்கு? இன்னும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரல? எனக்கு தெரியாதா? நான் சும்மா நடிச்சேன். ஓ, நடிச்சது நான் தான். உன் மூஞ்சில டென்ஷன் அப்படியே பார்க்கணுமே. அப்ப நான் நல்லா நடிச்சேன்னு அர்த்தம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆரியானதும் கோவம் அப்படியே கொப்பளிக்குது. ஏய், இது கூடவா எனக்கு தெரியாது? நிஜமாவே நான் நடிச்சேன். எப்பா யாரோ ஒருத்தர் நடிச்சீங்க, யாரோ ஒருத்தர் ஏமாந்தீங்க. அது இல்ல இப்ப மேட்ரு. திரும்ப ஆரியாவோட நிச்சயதார்த்தம், அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்னு ஆரம்பிக்காம இருந்தீங்களே, அதுவே பெரிய விஷயம். விடுங்கடா. என்ன சொல்றாரு மாமா? இப்போதைக்கு கல்யாணம் இல்ல. ஐயோ, ஏன்? நல்லது தானே. இல்ல கல்யாணத்துக்கு லேட் ஆகுமே தான். அவசரமா நீ கல்யாணம் பண்ணணும்னா அந்த கேபின்ல ஒரு வேதக்காரங்க இருக்காங்க, அவங்களதான் நீ கல்யாணம் பண்ணணும். என்ன கோவம் வருது உனக்கு? இங்க பாரு, நான் தான் சொதப்புறேன் நீங்க எல்லாரும் திட்டிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப என் சைடு கிளியர். என்ன கிளியரு? உங்க அப்பா கிட்ட நான் தான் மாப்பிள்ளன்னு சொன்ன ஒத்துப்பாரா? அது ஏன் பிரச்சனை? உனக்கு என்ன? சரி சரி. என்ன சரி? நீதான் இன்னும் சூசன் கிட்டயும் பேசல, உங்க அம்மா கிட்டயும் பேசல. அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை, பேசிக்கலாம். என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை. சூசனை பத்தி என்ன யோசிக்கிறேன்னு சொல்லு. நான் யோசிக்கிறது உன்னை பத்தி தான். என்ன பத்தி என்ன யோசிக்கிற? நான் நினைச்சதெல்லாம் நடந்துரும் போல் இருக்கே. என்ன நினைச்ச? என்னோட அது கோவில்பட்டியில தான் போல் இருக்கு. கல்யாணமா? நான் எதுவுமே பார்க்கல, நான் எதுவுமே கேட்கல. நான் வரப்பா. ராஜி, I love you. ஆ, I love you. கேக்கல. அப்படியா? இப்ப பாரு. ராஜி, I love you. இருக்கு நமக்கு. சீக்கிரமே சீட்டு கேட்க போறாங்க. லட்சுமி, என்ன விஷ்ணு? என்னதான் படிச்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய வேலையில இருந்தாலும், ஆண்கள் பெண்கள் சம உரிமை இன்னும் நம்ம நாட்டுல வரல லட்சுமி. ஹே ஃப்ராட், எது சொல்றதா இருந்தாலும் நேரா சொல்லு, சுத்தி வளைக்காத. இல்ல லட்சுமி, நம்மளாம் பிஇ படிச்சிருக்கோம், நெட்டெக் மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வரும்போது ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் தனித்தனியா உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல. அதுக்கு இல்ல லட்சுமி, ஏன் நம்மளாம் சும்மா கலந்து உட்கார கூடாது? என்னதான் படிச்சிருந்தாலும், என்னதான் அறிவு வளர்ந்தாலும், எவ்வளோ பெரிய கம்பெனில வேலை செஞ்சாலும்
ஆம்பளன்ற குரங்கு கடைசி வரைக்கும் குரங்காதான் இருக்கும். அதனாலதான் குரங்குகளை தனியாவும் குரங்கிட்ட சிக்க கூடாதுன்னு பூ மாலைய தனியாவும் வச்சிருக்காங்க. ஓஹோ, அப்ப நீங்க பூ, நாங்க குரங்க. ஆமா, மச்சான் நம்ம குரங்காண்டி கேட்டதும் எவ்வளவு ஆர்வமா ராஜி ஆமா சொல்றாங்க பாரு. இப்படி ஏதாவது மொக்க காரணம் சொல்லி எங்களை தள்ளி வச்சுட்டா அப்புறம் பாரதி கனவு கண்ட புதிய பாரதம் எப்படி அமையும்? ஆணுக்கு பெண் சமம் என்று பெரியார் கண்ட கனவுலாம் எப்படி பலிக்கும்? டேய், உன் ஆள் பக்கத்துல உட்கார்றதுக்கு ஏன்டா அந்த மாபெரும் தலைவர்கள்லாம் அசிங்கப்படுத்துற? இல்ல மச்சான், பேபி கிளாஸ்ல +2 வரைக்கும் பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சோம் நானா. என் ஃபீலிங்லாம் உனக்கு புரியாதுடா. ஹே, இப்ப என்ன வேணும் உனக்கு? ம், 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 ம். அப்படின்னா நீ இந்த பக்கம் வந்து உட்காரு, நான் அந்த பக்கம் போய் உட்கார்றேன். சாரி, என் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. ராஜி, நீங்க இந்த பக்கம் வாங்க, நான் அந்த பக்கம் வரேன். குரங்குன்னு லக்ஷ்மி ஒன்று சொன்னது கரெக்ட் தான்டா. குட் மார்னிங் மார்னிங் சூசன். குட் மார்னிங். லக்ஷ்மி, பிரசன்டேஷன்ல பிஹெச் சொன்ன கரெக்ஷன்லாம் பண்ணிட்டல? பண்ணிட்டேன் சூசன். அது உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்கேன். பிஹெச்கோ சிசி போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் செக் பண்ணிடுறேன். குரங்கா? ஆமா. நீதான் குரங்கு, மீசியோட குரங்கு. சும்மா தான் சொன்னேன். சூசன் மெயில் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன பிஎம், நீங்க ஒரே சம்மர் டென்ஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. மெயில் நிறைய இருக்கு, அதான் எதுன்னு தேடிட்டு இருக்கேன். நான் வேணா ஹெல்ப் பண்றேன் சூசன். இல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். லட்சுமி, என்ன போய் பாரு. என்ன சூசன் சிஸ்டத்தையே ஆன் பண்ணல? என்னன்னே தெரியல, ஆன் ஆகவே மாட்டேங்குது. இந்த மாதிரி சமயத்துல தான் உங்களுக்கு விஞ்ஞானி முருகனோட உதவி தேவைப்படுது. அது என்ன விஞ்ஞானி முருகன்? இது தெரியாத உனக்கு? அணுசக்திய அழிவு சக்தியா ஆக்க நினைக்கிறவன் விஞ்ஞானி பைரவன், அணுசக்திய ஆக்க சக்தியா ஆக்க நினைக்கிறவன் விஞ்ஞானி முருகன். இந்த உலக சுற்றும் வாலிபம் படம்லாம் நீங்க பார்த்தது இல்லையா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த சிஸ்டம் ஆன் பண்ண முடியுமா முடியாதா? இந்த ஆலினான் அழகராஜாக்கு இதெல்லாம் சப்ப மேட்ரு. ஓகே, இத ஆன் பண்றதுக்கு என்ன செய்யணும் என்றால் பவர் பட்டனை அழுத்தணும். பாத்தீங்களா, ஆன் ஆயிடுச்சு. என்ன சூசன், எங்க எல்லாரும் எப்படி கலாச்சிட்டீங்க? இல்ல, நான் ஆன் பண்ணேன், அது ஆன் ஆகல. போங்க சூசன், அவனை பாருங்க, பவர் பட்டன் அமுத்திட்டு மைக்ரோசாஃப்ட்வேர் பில்கேட்ஸ் மாதிரி ஃபீல குடுக்குறான். ஓகே ஓகே, வெயிட், கிவ் மீ 5 minutes, நான் மெயில் செக் பண்ணிடுறேன். ம். கோமா? ஆமா. சாரி. இப்போ இந்த ரிங்டோனை மாற்றக்கூடாதா? இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணாத சொல்லு. எதுக்கு வச்சுக்கிறேன்? குரங்குனா கோவம் வரதா? நீ என்ன குரங்குன்னு சொல்ல? நான் சொல்லலாம், நீ சொல்லக்கூடாது. இது என்ன நியாயம்? ஆமா, அது அப்படிதான். நீ குரங்கு, நான் பூமாலை. ஓகே ஓகே. என்ன ஓகே? பூமாலையே தோல் சேரவா. போதும் போதும், போன வை. சூசன், ம். எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நாம மதியானத்துக்கு மேல மீட் பண்ணலாமே? ம், சாரி. சூசன் ஒரு நிமிஷம்.
தலைக்கு மேல வேலை எப்போதும் இருந்துகிட்டே தான் இருக்கும். முதல்ல தலைவலியை கவனிங்க. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்கடா 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 வாங்கடா. ஏ மதனே, அண்ணே எப்பப்பா வந்த? 2 நாள் ஆகுதுண்ணே. மும்பையில பிரியங்கா சோப்ரா, ஐஸ்வர்யா ராய், தபுலா நல்லா இருக்காங்களா? வரவே இல்லைண்ணே நீங்க. அப்புறம் மதனே, மும்பையில முக்கியமான இடங்களுக்கெல்லாம் போனியா இல்லையா? கேட்வே ஆஃப் இந்தியா போனேண்ணே. என்னது கேட்வே ஆஃப் இந்தியாவா? ஐயோ ஐயோ. அண்ணே கேட்வே ஆஃப் இந்தியாலாம் முக்கியமான இடம் இல்லையாண்ணே? மதனே, அதை விட முக்கியமான இடங்கள்லாம் இருக்கேப்பா. என்னண்ணே? மாமா என்ன மாமா மதனே ஸ்கூல் பையன் மாதிரி கேட்வே ஆஃப் இந்தியாலாம் போனேன்னு சொல்ற அப்படியே. சரிண்ணே, நீங்க தான் எது முக்கியமான இடம்னு சொல்லுங்களேன். மாமா புலி, ஸ்டார்ட் த மியூசிக். நான் சிரித்தால் டன் டன் டன். நான் சிரித்தால் தீபாவளி ஹோய், நாளும் இங்கே ஏகாதேசி. தன்னன்னன்னன்னன்னன்னன்னன்ன. அண்ணே, அந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் போலண்ணே. நல்ல பையனேண்ணா. அட போப்பா மதனே, நீ மும்பையை அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்க. அவள்லாம் நம்ம கம்பெனி பத்தி என்ன நினைப்பா? ஏன்பா மதனே, அங்க டான்ஸ் பார் இருக்காம அங்கேயாவது போனியா? அண்ணே. இந்த சேட்டுங்கெல்லாம் ரூபா நோட்டை கட்டுக்கட்டா வச்சுக்கிட்டு அந்த டான்ஸருக்கு மேல அப்படியே இறைப்பாங்களாமே, அதெல்லாம் பாத்தியா? அட போங்கண்ணே, நீங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு. நானே நம்ம சேட்டு கொடுத்த காசை வச்சு வாயை கட்டி வயித்தை கட்டி ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்திருக்கேன். நீங்க வேற. ஏன்பா என்ன நீ ஏதோ மிலிட்டரி ட்ரைனிங் போயிட்டு வந்த மாதிரி ஃபீல குடுக்குற? இல்லண்ணே, அங்க ஜாலி பண்ண பணமும் இல்ல, டைமும் இல்லண்ணே. ட்ரைனிங் நல்லபடியா முடிச்சுட்டு வந்துட்டேன், அவ்வளவுதானே. சரி விடு மை டியர் மாமா. தொழில்நுட்ப பயிற்சிக்காக மும்பை சென்று திரும்பிய அன்பு தோழன் மதனை பாராட்டி ஒரு விழா. அப்படி போடு. இடம் கிளாமர் வைன்ஸ். வேளை மாலை 7 மணி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மதன் மதன் மதன். என்னப்பா மதனே, உனக்கு இந்த பிளான் ஓகே தானே? நான் ரெடிண்ணே. முட்டை முட்டை குடிச்சிட்டு ஓன அழுவணுண்ணே. ஏன்பா மதனே, காமெடிக்கு நடுவுல ஒயிட் ட்ராஜடி? இல்லண்ணே, பிரியா இப்படி பண்ணிட்டாலேண்ணே. ஓ அதுவா? ஏண்ணே இந்த பொண்ணுங்களாம் இப்படி பண்றாங்க? மதனே, அவ பேரே பிரியா, அதான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. எங்கண்ணே அப்படி போயிருப்பா? டேய், அதான் போயிட்டான்னு ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன அதை பத்தியே வளவலன்னு பேசிக்கிட்டு? ஏண்ணே அப்படிலாம் நடக்குது? புலி, மதனுக்கு ஒரு சாங்க டெடிகேட் பண்ணு. பெண் மனசு ஆழமென்று ஆம்பளைக்கும் தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும், அந்த ஆழத்திலே என்னவென்று யாருக்கு தான் தெரியும், அது யாருக்கு தான் தெரியும். அண்ணே வலிக்குதுண்ணே. முதல் காதல்ல அப்படித்தான் வலிக்கும், போக போக சரியாயிரும். ஒரு ஃபோன் கூட பண்ணலண்ணே அவ. போறதுன்னு ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு ஒரு 50 பைசாவா அவுட் கோயிங்ல வேஸ்ட் பண்ணனும் தான் பண்ணாம போயிருக்கா. அண்ணே ஒரு 50 காசு கூட ஒர்த் இல்லையா? அது ஏன்டா சும்மா இருக்கவன போய் சொரியிற? அவனே வெந்து போயிருக்கான், அதுல போய் விரல வச்சு பாக்குற? அண்ணே அவ எங்க போயிருக்கா என்னன்னு எதனா தெரியுமாண்ணே? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போனாப்பா. அதுக்கப்புறம் கல்யாணம் அது இதுன்னு. அண்ணே அப்ப இதெல்லாம் நிஜமாண்ணே? அட என்னப்பா நீ, பொண்ணுன்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு கல்யாணம்னு ஒண்ணு ஆகத்தானே செய்யும். அண்ணே நான் அவளை விரும்புனேண்ணே. இதயம் முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிருந்தியா மதனே? இல்ல புலிண்ணே, அவளை எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். மதனே, டிஆர் மாதிரி ஒன் சைடா இல்ல டபுள் சைடா? அண்ணே அவளுக்கு என்ன பிடிச்சிருந்ததுண்ணே. இத அவ வாயால சொன்னாளா? இல்லண்ணே கண்ணால சொன்னா. செல்லாது அவ வாயால சொன்னாளா? அண்ணே அவளுக்கு என்ன பிடிக்கும்ண்ணே. இத பாருப்பா, எனக்கு கூட தான் அசீன தெரியும், ஆனா அசீனுக்கு என்ன தெரியணும்ல? அவளுக்கு என்ன பிடிச்சிருந்ததுண்ணே. ஆபீஸ்ல கூட வேலை செய்யற பொண்ண லவ் பண்ணாலே இதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? வேலைக்காக லவ் பண்றாளா இல்ல வேலைக்காகாம லவ் பண்றாளான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. டேவிட் கிட்ட அட்ரஸ் கேட்டியா? கேட்டனே, வேலையில இருக்கணுமா வேணாமான்னு மிரட்டுறாருண்ணே. அவன் எப்பயுமே அப்படித்தானே. என்னண்ணே பண்ணிட்டோம்? அவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு தூக்கிடவா? எப்பா உங்க அப்பா செக்யூரிட்டி காதுல விழுந்துச்சுன்னா உன்னையும் சேர்த்தே தூக்கிடுவாரு மதனே. எனக்கு எப்பவுமே இப்படிதானே. எங்களுக்கும் அப்படித்தான்பா. கல்யாண வீட்டுக்கு சாப்பிட போறப்போ பக்கத்துல இருக்கிறவனுக்கு பீஸா விழும், எங்களுக்கு வெறும் குஸ்கா தான் வைப்பானுங்க. புது சட்டை போட்டுன்னு போனா அதுல சேர் அடிக்கும். தியேட்டர்ல டிக்கெட் வாங்குறதுக்கு கவுண்டர்ல கை விட்டா டிக்கெட் காலி ஆயிடும்.
கொடை எடுத்துன்னு போனா அன்னைக்கு மழையே வராது. கொடை எடுத்துன்னு போனோன்னு வச்சுக்க, அன்னைக்கு தான் இடியுடன் கூடிய மழையே பெய்யும். ஏன் அப்படி? என்னப்பா பண்றது, சில பேருக்கு ராசி அப்படியே. என்னென்ன பண்ணலாம்? இத பாரு, சில ராசி இல்லாத ராஜாக்களுக்கு எல்லாம் இப்படித்தான் நடக்கும். அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இப்ப நீ முதல்ல டீயை குடி. டேய், என்னடா டீயே இவ்வளவு ஃபீலிங்கா குடிக்கிறான்? நம்ம மதனே பட்ஜெட்ல ஃபீல் பண்ற அப்படியே. கவலைப்படாத மதனே, உனக்குன்னு ஒருத்தி வராமலா போயிடுவா. ஆ? ஹாய் மச்சான். ஹாய் லட்சுமி. டேய் என்னடா எமிட்டோஸா? என்னடா பயங்கர குஷியா இருக்க போல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சி, சின்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஒர்க் அவுட் ஆனவனே நானே சொல்றேன். மச்சான், ராஜு உன்னை பரபரப்பா தேடிட்டு இருந்தாங்கடா. என்னையா? எதுக்கு? அது தெரியல மச்சி, ஆனா கண்ணுல கண்ணீரோட தேடிட்டு இருந்தாங்கடா. ஏய், இதை இவ்வளவு லேட்டா சொல்ற? போயிட்டு வா. என்ன லட்சுமி, லோ பேட்டரி காட்டுற? ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு லட்சுமி? நம்ம சேரவே முடியாது விஷ்ணு. புரியல. நம்ம 2 பேரும் லைஃப்ல சேரவே முடியாது. ஏன்? உன்னை விட எனக்கு 2 வயசு ஜாஸ்தி. லட்சுமி, இது ராஜி கார்த்திக் காதலை விட பிளாட். நமக்கெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. நான் +2 முடிச்சுட்டு 3 வருஷம் வீட்டுல வெட்டியா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் காலேஜே சேர்ந்தேன். உன்னை விட 1 வயசு எனக்கு தான் ஜாஸ்தி. எங்க அப்பா செல்லாது. உனக்கு அப்பா கிடையாதுன்னு எனக்கு தெரியும். எங்க அம்மாக்கு உன்னை பிடிக்கல. எனக்கு கூட தான் உங்களை பிடிக்கல. நான் என்ன உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்? செல்லாது. ஆக்சுவலா நான் எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்னா, உண்மையான காரணத்தை சொன்னா நீ ஷாக் ஆயிடுவ விஷ்ணு. அதான் இந்த காரணத்தை சொன்னேன். அடி பாவி, உண்மையான காரணத்தை சொன்னா நான் ஷாக் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அதை விட பயங்கரமான 2 காரணத்தை சொல்ற. இதுக்கு நீ உண்மையான காரணத்தை சொல்லிருக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு தோஷம் இருக்கு. இது ஒரு மேட்டரா? நல்லா ரசம் வச்சு சாப்பிடு. அதுவும் இல்லனா தைலம் போட்டு நல்லா ஆவி புடி. அதுவும் இல்லனா மாத்திரை கீத்திரை ஏதாவது போடு, சரியாயிடும். என்னது? லட்சுமி, ஒரு மனுஷனா பிறந்தா 4 மாசத்துக்கு ஒரு தடவை ஜலதோஷம் வந்து தான் போகும். அதுக்காக காதலிக்கிற பையனை போய் வேணாம்னு சொல்றதா? ஹலோ, ஜலதோஷம் இல்ல, செவ்வாய் தோஷம். எனக்கு தான் புதன் தோஷம். நான் உன்ன மாதிரி சொல்லிட்டே இருக்கேன். ஏய், விளையாடாத விஷ்ணு, இது சீரியஸான மேட்டர். என்ன சீரியஸான மேட்டர்? எனக்கு இந்த தோஷம் இருந்தா தாலி என் கழுத்துல தங்காது. வேணா விட்டுரு, மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம். ஹேய், விளையாடாத விஷ்ணு. நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப சீரியஸான மேட்டர். என்ன கட்டிக்கிட்டா உனக்கு ஏதாவது ஆயிடும். லட்சுமி, உன்னை கட்டிக்கலனாலும் எனக்கு எதாவது ஆயிடும். நம்ம முசுடு மூர்த்தி 30 வயசு செத்துட்டான். அவன் பொண்டாட்டிக்கு என்ன தோஷமா? இல்லல்ல, அவனோட பழக்க வழக்கம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. தம்மு தண்ணி பாக்குன்னு, அதான் பல்பு ஃபியூஸ் போயிடுச்சு. இல்ல விஷ்ணு, உனக்கு புரியல. லட்சுமி, உன்னை கட்டிக்கிட்டே என் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. ஆனா எத்தனை வயசுலன்னு சொன்னாங்களா? அது மட்டும் இல்ல விஷ்ணு, எனக்கு நாகதோஷம் வேற இருக்கான். இதுக்கு என்ன பண்ணும்? பாம்புக்கு பால் ஊத்தணும், அதானே? பாம்பு பாலே குடிக்காதுன்றாங்க, அது தெரியுமா உனக்கு? இல்ல விஷ்ணு, நாகதோஷம் ரொம்ப சீரியஸான விஷயம். என்ன சீரியஸான விஷயம்? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை பாம்பு வந்து கொத்தும். போ லட்சுமி, காமெடி பண்ணிக்கிட்டு. இந்த சிட்டிக்குள்ள பாம்பு வருது அவ்வளவு ஈஸியான விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா? பாம்பை நீ பாக்கணும்னாலே ஸ்னேக் பார்க்கு தான் போகணும். இந்த டிராபிக்ல அது என்ன தேடி வந்து கடிச்சிட்டாலும். இல்ல விஷ்ணு, என்னோடது மூல நட்சத்திரம். சரி லட்சுமி. பெண் மூலம், நிர்மூலம். நல்லா ரைமிங்கா இருக்கு. நான் கேள்விப்பட்டதெல்லாம் வெளி மூலம் உள் மூலம் தான். அது கூட இந்த பன்னிக்கறி சாப்பிட்டா சரியாயிடும் சொன்னாங்க. விளையாடாத விஷ்ணு. லட்சுமி, இந்த மாதிரி அல்ப ரீசன் எல்லாம் டிவி சீரியல்லே சொல்றதை நிறுத்திட்டாங்க. என்னைய மாதிரி ஒரு மாடர்ன் கை கிட்ட இதெல்லாம் நீ ட்ரை பண்ணலாமா? நான் வேணான்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும் தான் நீ சொல்ல முடியும். என்ன ரீசன்? என்ன பிடிக்கலன்ற ரீசன் தவிர வேற எந்த ரீசனுமே நீ சொல்ல முடியாது. உன்னை பிடிக்கல விஷ்ணு. லட்சுமி, இத நீ முதலே சொல்லிடணும். செம்ம லேட்டு. என்ன டெஸ்ட் பண்றதுக்கு இன்னும் நீ கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணணும்.
இப்போதைக்கு பிங்கோ சாப்பிடு. ஓகே வாங்க. பாய். ஏய் நீங்க என்ன பண்ற? சூசன் பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன இங்க? என்னையும் பார்க்கணும்னு சொன்னாங்க. எப்பா, இது ஆபீஸ் டைம். நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜர் ரூம்ல இருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு பேசு. எந்த இடமா இருந்தாலும் எந்த நேரமா இருந்தாலும் ரொமான்ஸ் பண்ணா எப்படி? நாங்கெல்லாம் கஸ்டமர் சர்வீஸ் மாதிரி 24 மணி நேரமா ரெடியா இருப்போம். ஃபோன் அடிச்சு அடுத்த செகண்ட் டக்குன்னு ஃபோன் எடுத்து அழைத்தமைக்கு நன்றி, ஐ லவ் யூன்னு அசராம சொல்லுவோம். உனக்கு ரொம்பதான். என்ன ரொம்ப தான்? போன மாசம் எப்படி இருந்தேன்னு யோசிச்சு பாரு தம்பி. எப்படி இருந்தோம்? ட்ரிம் பண்ணாம முடியெல்லாம் வெட்டிக்காம வாழ்வே மாயன் கமல்ஹாசன் லுக்குல, ராஜி நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஏய் நான் ஒன்றும் அவ்வளோ மோசமாலாம் இல்லையே. ஆமா, அவ்வளவு மோசமா இல்ல, அதை விட மோசமா இருந்த. பா அதை சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷமா மூஞ்சில, ரொம்ப பெருமை போல. ஆமா பெருமைதான். நச்சுன்னு ஒரு பையன் நமக்காக தாடியெல்லாம் வளர்த்து ஃபீல் பண்ணும்போது பெருமையா இருக்காதா என்ன? ஓஹோ. நேசிக்கிறத விட நேசிக்கப்படுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு, அது சான்ஸே இல்லப்பா. என்கிட்ட என்ன உனக்கு பிடிச்சிருக்கு அதை சொல்லு. என்கிட்ட என்ன உனக்கு பிடிச்சிருக்கு? ஏன் இப்ப சுத்தி வளைக்கிற? உன்னை ஏன் இப்ப பிடிச்சிருக்குன்னு கேக்குற, அவ்வளவுதானே? அதுக்கெல்லாம் ஒன்னும் காரணம் எல்லாம் கிடையாது, எல்லாம் என் முட்டாள்தனம் தான். ஹலோ. ஆமா வேற என்ன? இல்லனா இப்படி ஒரு சிடுமுஞ்ச யாராவது லவ் பண்ணுவாங்களா? ஹேய் அப்ப நீ என்ன லவ் பண்றியா? இதுக்கு மேல நான் இல்லன்னு சொன்னா என் கண்ணாடியே என்ன பார்த்து சிரிக்கும். இந்த மேட்டர் நல்லா இருக்கே. சரி பாயிண்ட்டுக்கு வா. என்ன பிடிச்சிருக்கு என்கிட்ட? எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதனால தான் உன்னை பிடிச்சிருக்கு. கோரப்புள்ள மாதிரி ஒரு தலை, பச்சை கலர் ஜிங்குச்சா மஞ்சள் கலர் ஜிங்குச்சாங்கிற மாதிரி பிளெயின் கலர் சட்டை, எலிமால் மாதிரி மீச, அங்கங்க தாடி, யாரையோ அடிக்க போற மாதிரி 2 கையும் இப்படி வச்சுக்கிட்டு எப்ப பாரு முறைச்சிட்டு நிக்கிறது. என்ன எங்க போற, என்ன பண்ற, இப்படி நான்சென்ஸா பேசிக்கிட்டு. இவ்ளோ இருந்தும் எப்படா எனக்கு உன்னை பிடிச்சது? அது எழுதி வைக்கப்பட்ட விதி. அதான் ஷேர் ஆட்டோல போனவ இப்படி சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்க. கார்த்திக், என்ன? ஐ லவ் யூ. இது ஆஃபீஸ் டைம். தெரியும். இது ப்ராஜெக்ட் மேனேஜர் ரூம். அதுவும் எனக்கு தெரியும். ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல ரொமான்ஸ் பண்றது தப்பு இல்ல? தப்பில்லையே. யார் சொன்னா? யாரோ சொன்னாங்க. யாரோனா? நான் தான். அப்போ ஐ லவ் யூ யாரோ. ஓகேவா? ராஜி. என்ன? உனக்கு கூட. சரி நான் கொடுக்குறேன். ஒன்னும் வேணாம். சரி கையில தரேன். என்ன? சரி இங்கே. சரி இங்கே. பார் நீ அடி வாங்க போற. சரி இங்கே. உன்ன